கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியனருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரோமர் 15:1. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். We who are strong ought to bear with the shortcomings of the weak and not to please ourselves. மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு உகந்ததையே தேடலாகாது. ஆமென். இன்றைய தியான வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பண்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது அன்பு, பொறுமை, சுயநலமற்ற வாழ்க்கை ஆகியவற்றை பற்றி பேசுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை பற்றி பவுல் பேசுகிறார். சிலர் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள், சிலர் இன்னும் பலவீனமான மனசாட்சியுடன் இருந்தார்கள். அவர்களை இகழாமல் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுலடிகளார் போதிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகவே 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று போதிக்கிறார். பலமுள்ளவர்களாகிய நாம் என்று சொல்லியிருக்கும் பலமுள்ளவர்கள் என்பது உடல் பலத்தை அல்ல, ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறிக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்தவர்கள், விசுவாசத்தில் உறுதியானவர்கள், சோதனைகளில் நிலைத்து நிற்பவர்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்த கூடியவர்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது உயர்ந்த நிலை அல்ல, பிறருக்கு சேவை செய்யும் பொறுப்பு என்பதையே பவுல் இங்கு நினைவூட்டுகிறார். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தாங்குதல் என்பது பொறுத்து கொள்வது, சுமையை பகிர்ந்து கொள்வது, குற்றம் காணாமல் உதவுவது, அன்போடு உயர்த்துவது. ஒருவர் தவறினால் உடனே அவரை தள்ளிவிடாமல் அவரை மீட்டெடுக்க முயல்வதே கிறிஸ்துவின் மனப்பான்மை. நமக்கே பிரியமாய் நடவாமல் என்று சொல்லி இருப்பதையும் கவனியுங்கள். சுயநலம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. நாம் கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு என்ன லாபம் அல்ல, என் செயலால் மற்றவர் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவாரா என்பதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம் சுயநலம் அல்ல, தியாக அன்பு. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம். மற்றவர்களின் சுமையை பகிர்ந்து கொள்வதே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்றும் பவுலடிகளார் அறிவுறுத்துவதை பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாழ்மையும் பிறருக்கான அக்கறையும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்றும் அறிவுறுத்துவதை 1 கொரிந்தியர் 10:24 வாசிக்கிறோம். நம்முடைய முடிவுகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய்
அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்றும் கூறுவதை எபேசியர் 4:2 வாசிக்கிறோம். சபை ஒற்றுமைக்கு அன்பும் பொறுமையும் அவசியம். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பதை மார்க் 10:45 வாசிக்கிறோம். இயேசுவே நமக்கு சிறந்த முன்மாதிரி. அவர் தம்மை பிரியப்படுத்தவில்லை, பிறரின் இரட்சிப்புக்காக தம்மையே அர்ப்பணித்தார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், பலம் உள்ளவர்கள் பலவீனரை தாங்குவோம். ஆவிக்குரிய பலம் பொறுப்பை அளிக்கிறது. பலமுள்ளவர்கள் பெருமை கொள்ளக்கூடாது, பிறரை உயர்த்த வேண்டும். உதாரணமாக, குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தந்தை குழந்தையின் கையை பிடித்து நடத்துவார். அதே போல முதிர்ந்த விசுவாசிகள் புதிய விசுவாசிகளை வழி நடத்த வேண்டும். கிறிஸ்தவ அன்பு பிறரின் சுமையை சுமக்கும். ஆறுதல் கூறுங்கள், ஜெபியுங்கள், ஊக்கப்படுத்துங்கள், குற்றம் காணாமல் கரம் நீட்டுங்கள். நல்ல சமாரியன் காயமடைந்த மனிதனை தாங்கி அவனுக்கு தேவையான உதவிகள் செய்ததை லூக்கா 10 வாசித்து அறிகிறோம். அதுபோல நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து அவர்களை தாங்க வேண்டும். கிறிஸ்துவே நமக்கு முன் மாதிரி. இயேசு நம்முடைய பாவ சுமையை சுமந்தார், நமக்காக பாடுபட்டார். ஆனாலும் நம்மை நிராகரிக்கவில்லை. தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை ரட்சித்தார். அன்போடு நம்மை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களை அன்புடன் தாங்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது வேதாக அறிவு மட்டுமல்ல, பலவீனரின் சுமையை அன்போடு சுமக்கும் மனம் ஆகும். இயேசு கிறிஸ்து நம்மை தாங்கியது போல நாமும் பிறரை தாங்கும்போது அவருடைய அன்பை உலகிற்கு வெளிப்படுத்துகிறோம். நமக்கே பிரியமாய் நடவாமல் என்ற இந்த அழைப்பு சுயநலத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் மனப்பான்மையுடன் வாழ அழைக்கிறது. எனவே குடும்பத்தில் ஒருவரின் பலவீனத்தை பார்த்து கோபப்படாமல் ஜெபியுங்கள். சபையில் புதிய விசுவாசிகளை அன்போடு வழி நடத்துங்கள். குறை கூறுவதை விட்டு ஊக்கப்படுத்துங்கள். பிறரின் கண்ணீரை துடைப்பவராக இருங்கள். கிறிஸ்துவின் அன்பை செயலால் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Today's verse teaches that spiritually mature believers should not live to please themselves, but lovingly support those who are weak in faith. Christian maturity is demonstrated through humility, patience, and selfless service, following the example of Jesus Christ, who bore our burdens. Instead of criticizing others, we are called to encourage, strengthen, and restore them in love. True discipleship is seen not in knowledge alone, but in carrying one another's burden and reflecting Christ's compassion. May God help us to live not for ourselves, but to strengthen others and glorify Christ. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் சுயநலத்தை அகற்றி கிறிஸ்துவின் அன்பை நிரப்பும். பலவீனமானவர்களை இகழாமல் அவர்களை தாங்கவும் ஊக்கப்படுத்தவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை உம்மிடத்தில் நடத்தி செல்லவும் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் சமாதானத்தை உண்டாக்குகிற கருவிகளாக எங்களை மாற்றும்.
இயேசு கிறிஸ்து எங்களை தாங்கியது போல நாங்களும் பிறரை தாங்குகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.